பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். புகழனைத்தும் அல்லாஹ் ஒருவனுக்கு உரித்தாகட்டுமாக. இறைவனின் சாந்தியும் சமாதானம் கண்மணி நாயகம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும், அன்னாரை பின்பற்றி வாழ்ந்த சத்திய சஹாபாக்கள், தாபீன்கள், தபஅ தாபீன்கள், வலிமார்கள், நாதாக்கள், சுஹதாக்கள், நம்மவர்கள், நம் குடும்பத்தினர்கள் அனைவர்கள் மீதும் என்றென்றும் குன்றாமல் குறையாமல் நின்று நிலவட்டுமாக. ஆமீன். قال الله سبحانه وتعالى في القرآن العظيم: أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم قالوا لئن لم تنتهي يا نوح لتكونن من المرجومين صدق الله العلي العظيم. அவர்கள் நூஹ் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவருடைய சமூகத்தினர்கள், நூஹே, உமது பரப்புரையிலிருந்து நீர் விலகி கொள்ளவில்லையாயின், உமது பரப்புரையிலிருந்து நீர் விலகி கொள்ளவில்லையாயின் நிச்சயமாக நீர் கல்லால் இருந்து கொல்லப்படுவீர் என்று கூறினார் என்று அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் இந்த வசனத்திலே சொல்லித் தருகிறார். கண்ணியத்திற்குரிய அல்லாஹ் நல்லடியார்களே, நூஹ் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் 950 ஆண்டுகள் அந்த மக்களுக்கு மத்தியில் வாழ்ந்தார்கள். அவர் நபியாக அனுப்பப்பட்டதிலிருந்து அவருடைய வாழ்நாள் கடைசி வரை அந்த மக்களுக்கு ஓரிரை கொள்கையை பற்றி பேசினார்கள். அவர்கள் உழைத்தார்கள், உழைப்பு செய்தார்கள், அந்த மக்களிடத்தில் உழைப்பு கொடுத்தார்கள். ஆனால் அந்த மக்கள் அந்த உழைப்பை ஏற்றுக்கொண்டார்களா என்று கொண்டா இல்லை. சத்திய மார்க்கத்துக்கு வந்தார்களா என்று இல்லை. என்ன சொன்னாங்க? இறுதி கட்டத்தில் அவர் சொன்ன வார்த்தை, நபியே, உங்களுடைய பரப்புரையிலிருந்து நிறுத்துங்க, உங்களுடைய பிரசங்கத்தை நிற்பாட்டுங்க, உங்களுடைய பிரசங்கம் அடுத்து தொடருமே என்று சொன்னால் கல்லால் இருந்து கொள்வோம் அப்படின்னார்கள். இதற்கு பிறகுதான் நூஹ் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் இன்னொரு விஷயத்தை கையில் எடுத்தார்கள். அடுத்த ஆயத்தில் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் சொல்லித் தருகிறார். இன்ஷா அல்லாஹ் நாளை பார்ப்போம் அடுத்த ஆயத்தை. இங்கே நபி நூஹ் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களை அந்த மக்கள் மிரட்டினார்கள், கடுமையான மிரட்டல். நீங்கள் செய்கிற அந்த பிரசங்கத்தை நிறுத்த வேண்டும், நிறுத்தவில்லை என்று சொன்னால் கல்லால் இருந்து கொள்வோம் என்று சொன்னார்கள். இது ஒவ்வொரு நபிமானுக்கு ஏற்பட்ட நிலை, ஒவ்வொரு நபிமானுக்கு விடப்பட்ட அந்த ஒரு பகிரங்கமான எச்சரிக்கை. ஆனால் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு நிகழ்த்தி காட்டினார்கள் அந்த மக்கள். அதுதான் ஒவ்வொரு சமுதாயத்தில் அந்தந்த மக்கள் அந்த நபிக்கு எதிராக என்ன செய்வாங்க? கடுமையான எச்சரிக்கை. நூஹ் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு எச்சரிக்கை கொடுத்த மாதிரி கல்லால் இருந்து கொல்வோம் என்று எச்சரிக்கை கொடுத்தாங்கல்ல. சில நபிமார்களை கொலை செய்யும் என்று சொன்னார்கள், சில நபிமார்கள் கொலையும் செஞ்சார்கள். சில நபிமார்கள் அடித்தோ உதைப்போம் என்று சொன்னார்கள், எச்சரிக்கை செய்தார்கள். சில நபிமார்கள் அடிக்கவும் செய்தார்கள். இந்த அடிப்படையில் நபி நூஹ் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் கல்லால் இருந்து கொல்வோம், கல்லால் இருந்து எரிவோம் என்று சொன்னார்கள். கண்மணி முத்து முகமது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கல்லாலும் எரிந்தார்கள். ரசூலுல்லாஹ் பிரசங்கத்தை தாயிஃப்ல நிகழ்த்துற பொழுது அந்த தாயிஃப் மக்கள் என்ன செய்தார்கள்? கல்லால் எறிந்தார்கள் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை. சின்ன பிள்ளைங்க கையில கல்லை கொடுத்து எரிங்க என்று சொன்னார்கள். பெரியவர்கள் பேசினார்கள். அத்தனை வாங்கி கொண்டு அவர்கள் நிலை குலைந்து போனார்கள். கண்மணி முத்து முகமது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஓரமா ஒரு இடத்துல உட்கார்ந்தாங்க, ஒரு தோட்டத்தில் போய் அப்படியே உட்கார்ந்துட்டாங்க. ரசூலுல்லாஹ்க்கு ரத்தம் அப்படியே வெளியே போகுது, கீழே விழல, ரத்தம் வெளியே போகுது. அதை அப்படியே தொடச்சுக்கிட்டே இருந்தாங்க அந்த ரத்தத்தை. நினைச்சு பாருங்களேன், கற்பனை செய்ய முடியுதான்னு பாருங்க. எதுக்காக அவங்க அடி வாங்குறாங்க? எதுக்காக ரத்தம் சிந்துறாங்க? ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நாம நல்ல வழிக்கு வரணும், நாம சத்தியத்துக்கு வரணும், அல்லாஹ்வை ஏற்றுக்கொள்ள வேண்டும், ரசூலை ஏற்றுக்கொள்ள வேண்டும், இந்த துன்யால வாழ நிம்மதியான முறையில் வாழ்ந்து மறுமையில நிம்மதியான முறை சொர்க்கத்துக்கு போகணும். இதுக்காண்டி தான் ரசூல் அந்த பிரசங்கம் செஞ்சாங்க. ஆனா அந்த பிரசங்கம் செஞ்சதுக்கு ரசூல்லாவை அடித்தது மட்டுமில்லாம கல்லால் இருந்து காயப்படுத்தி ரத்தத்தை ஓட்டி கண்மணி முத்து முகமது ஸல்லல்லாஹு அந்த ரத்தத்தை அப்படியே வலிச்சு விடுறாங்க மேல. அப்படி மயக்கமுற்ற நிலையில் இருக்கிறாங்க. எந்த நிலையில் வந்தாங்கன்னு தெரியல. ரசூலுல்லாஹ் வரலாறு படிக்கும் போது மயக்கமுற்ற நிலையில அப்படி வந்தார்கள், ஒரு தோட்டத்தில் உட்கார்ந்தார்கள் என்றெல்லாம் வருகிறது. இவ்வளவு சிரமம் ரசூலுல்லாஹ் பட்டதுன்னா நம்ம ஈமான் கொள்ளணும்னு சொல்லித்தான், நாம ஈமான் கொள்ளணும்னு சொல்லித்தான். அந்த நேரத்தில் தான் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாத்து வஸலாம் வந்து சொன்னாங்க, யா ரசூலல்லாஹ், நீங்க கட்டளை இடுங்கள்,
இந்த தாயிப் நகரத்துக்கு 2 பக்கத்துல மலை இருக்குது. இந்த 2 மலை ஒன்னா இணைச்சு அவரை நசுக்கி எடுத்திருந்தோம். ரசூல் என்று கூட பாராமல், ஒரு நபி என்று கூட பாராமல், அந்த மக்கள் விரட்டினாலும் பரவாயில்ல, கல்லால் இருந்து அவர்கள் காயப்படுத்தி ரத்தத்தை ஓட்டுகின்றார்களே, இவர்கள் சும்மா விடக்கூடாது. யார சொல்ல நீங்க சொல்லுங்க, நான் 2 மலைக்கு மத்தியில் நசிக்க எடுக்கிறேன் சொன்னார்கள் ஹஜ்ரத் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள். கண்மணி முத்து முகமது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். அவர் விவரம் இல்லாம பேசுறாங்க, அவர் விவரம் எல்லாம் நடந்து கொண்டார்கள், அறியாமல் நடந்து கொண்டார்கள். இவர் தவறு செய்த சந்ததியில் திருந்தி வாழ்வார்கள் என்றார்கள். இந்த வார்த்தை தான் தாயிப் நகர மக்களுக்கு இன்னும் மிகப்பெரிய ஒரு கவலையாக இருக்குது. நம்முடைய மூதாதையர்கள் தவறு செஞ்சிட்டாங்க, நம்முடைய மூதாதையர்கள் பெரிய தவறு செய்துட்டாங்கன்னு சொல்லி இப்போ உள்ள வாழக்கூடிய சந்ததிகள் கவலைப்படுகிறார்கள் என்று சொல்வார்கள். அன்னைக்கு நம்முடைய மூதாதையர்கள் கொஞ்சம் கவனமா இருந்திருக்கலாமே, அந்த நேரத்தில் கொஞ்சம் கவனமா நிதானமா நடந்திருக்கலாமே. இன்னைக்கு நமக்கு மிகப்பெரிய ஒரு அவப்பேர் அல்லவா, ரசூலை அடித்து காயப்படுத்தி ரத்தத்தை ஓட்டினார் என்ற ஒரு வரலாறு, ஒரு கரை ஏற்பட்டு விட்டது நம்முடைய மூதாதையர்கள் மூலமாக என்று இப்பொழுதும் அந்த சந்ததிகள் கவலைப்படுகின்ற காட்சியில் கவலைப்படக்கூடிய நிகழ்வெல்லாம் நடந்து கொண்டுதான் இருக்கிறது. ரசூலை கல்லால் எடுத்து சொன்ன ஆரம்ப காலத்தில் இஸ்லாமியர் ஒரு 10-15 பேர் இருந்தாங்க மக்கால. ஒரு 10-15 பேர் தான் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டவர்கள். அப்ப ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் அருமை தோழர் அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு தஆலா 2 பேரும் சேர்ந்து பிரசங்கம் செய்யறாங்க. 2 பேரும் சேர்ந்து பிரசங்கம் செய்கிற போது 2 பேரும் அடிக்கப்பட்டார்கள். மக்காவில் ரசூலும் அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அவர்கள் 2 பேரும் தாக்கப்படுகிறார்கள். கடுமையான முறையில் தாக்கப்பட்ட 2 பேரும் சிகிச்சை எடுக்கக்கூடிய அளவுக்கு அண்ணல் அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு தஆலா அவர்களை செருப்பால் கூட அடித்தார்கள், காலணியால் அடி வாங்கினார்கள். அவர்களுக்கு சிகிச்சை செய்யப்பட்டுக் கொண்டிருக்குது. மயக்கமத்த நிலையில ரசூலும் கிடக்கிறாங்க, அபூபக்கர் ரலியல்லாஹு அவங்களும் இருக்கிறாங்க. 2 பேரும் அவங்கவுங்க குடும்பத்தினர் கூட்டு போயிட்டாங்க. 2 பேரும் அவங்கவுங்க குடும்பத்தினர் கூட்டு போயிட்டாங்க, வீட்டுக்கு கூட்டு போயிட்டு சிகிச்சை எடுக்கிறாங்க. இப்ப சிகிச்சை முடிந்த உடனே அபூபக்கர் ரலியல்லாஹு அவங்க கேட்டாங்க, ரசூலுல்லாஹ் எப்படி இருக்கிறாங்க, ரசூலுல்லாஹ் எப்படி இருக்கிறாங்க. அப்ப அவங்க தாயும் தகப்பன்னு சொன்னாங்க, அவங்களால தான் இவங்க அடி வாங்கி இருக்கிறீங்க, மறுபடியும் அவங்கள பத்தி பேசுறீங்க. அப்ப அவங்க இஸ்லாத்துக்கு வரல, அவங்களால தான் இவ்வளவு அடி வாங்கி இருக்கீங்க, மறுபடியும் அவங்கள பத்தி பேசுறீங்கன்னு சொல்லி அவங்கள திட்டினாங்க. இருந்தாலும் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எப்படி இருக்கான் போய் பார்த்த பிறகுதான் அந்த சஹாபிக்கு நிம்மதி கிடைச்சது. எதுக்கு சொல்றோம்னு சொன்னா, இந்த தீன சாதாரண முறையில் நம்ம கையில வந்து இல்ல அருமையானவர்கள். முதல்ல ரசூலுடைய உழைப்பு. ரசூல்லா போய் சொன்ன உடனே எல்லாம் ஏத்துக்கிட்டாங்களா? லா இலாஹ இல்லல்லாஹ் முஹம்மது ரசூலுல்லாஹ் சொல்லுங்க அப்படின்னு சொன்ன உடனே எல்லா மக்கள் லா இலாஹ இல்லல்லாஹ் முஹம்மது ரசூலுல்லாஹ் சொல்லிட்டாங்களா? அல்ல அஷ்ஹது அல்லா இலாஹ இல்லல்லாஹ் வ அஷ்ஹது அன்ன முஹம்மது ரசூலுல்லாஹ் என்று கலிமா சொல்லிட்டாங்களா? இல்ல. இன்னைக்கு நாம ஒருத்தர் தப்பு பண்றாரு, ஒருத்தர் தொழாம இருக்கிறாரு, ஒருத்தர் நல்ல காரியம் செய்யாம இருக்கிறார், அவர்கிட்ட போய் செய்யுங்க அப்படின்னு சொல்றோம். அதுக்கடுத்து உங்க வேலையை போய் பார்த்துட்டு போங்க அப்படிதான் சொல்லுவாரு. அதோட நம்ம விட்டுருவோம் இல்ல, அதோட நம்ம விட்டுருவோம். ஒரு தடவை சொன்னா அவர் திட்டுவான விட்டுருவோம். அதுக்கடுத்து போய் சொல்லுங்க சொன்னா நமக்கு ஏன் அந்த வேலை, அவர் வந்து அவர் திட்டுக்கிட்டு இருப்பாரு, அவர் போய் தேவையில்ல, அவராச்சும் அவர் கட்டைக்கு அவர் பதில் சொல்லிட்டு போறாரு, அப்படி சொல்லி நம்ம விளைக்கிறோம். அப்படித்தானே கண்மணி முத்து முகமது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் விரட்டி விரட்டி விட்ட பிறகு கூட, அந்த மக்கள் திட்டி அனுப்பிய பிறகு கூட, கல்லால் அடித்து அவர்களை காயப்படுத்திய பிறகு கூட அந்த மக்களுக்கு மத்தியில் போய் நின்றார்கள். கடுமையான வார்த்தையை உபயோகப்படுத்தி வெளியே அனுப்பிய பிறகு கூட, வீட்டை விட்டு வெளியே போங்க, யாரோட வீட்டுக்கு வந்து நிக்கிறீங்க என்று மானங்கட்ட கேள்வியை கேட்டார்கள் ரசூலை பார்த்து. ஆனா ரசூலுல்லாஹ் கோவப்பட்டாங்களா? ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அதுக்கடுத்து போக கூட நினைச்சாங்களா? ரசூலை பார்த்து கேட்காத கேள்வியா? ரசூலை பார்த்து பேசாத பேச்சா? ரசூல் வாங்காத அடியா? நினைச்சு பாருங்க. அத்தனைக்கும் கேட்டுட்டு மறுபடியும் அவங்க வாசல் வீட்டு வாசல போய் நிப்பாங்க. லா இலாஹ இல்லல்லாஹ் முஹம்மது ரசூலுல்லாஹ் சொல்லுங்க.
அஷ்ஹது அல்லா இலாஹ இல்லல்லாஹு அஷ்ஹது அன்ன முஹம்மது ரசூலுல்லாஹ் என்ற திருக்கலிமா சொல்லுங்க. நீங்க கலிமா சொல்லிட்டா நீங்க வெற்றி பெறுவீர்கள் என்றார்கள். நினைச்சு பாருங்க, அந்த இடத்துல நம்மால இருக்க முடியுமா? அந்த கற்பனை செய்து கூட பார்க்க முடியாது. உள்ளமெல்லாம் அப்படியே உள்ளத்தால் அழுதுருவாங்க. அவ்வளவு வேதனைப்பட்டாங்க ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். வேதனைப்பட்டு கூட, கடுமையான சொல்லை உபயோகப்படுத்திய பிறகு கூட, கடுமையான தாக்குதல் நடத்திய பிறகு கூட அந்த மக்களுக்கு மத்தியில போய் நின்று நீங்க கலிமா சொல்லுங்க என்று சொல்லி, நீங்க கலிமா சொல்லி நான் மறுமையில வெற்றி பெறுவீர்கள், உங்களுக்காக நான் ஷஃபாத்து செய்கிறேன், உங்களுக்காக நான் பரிந்துரை செய்கிறேன் என்றார்கள் கண்மணி முத்து முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அப்ப இந்த ஆயத்து நமக்கு சொல்லி தருகின்ற பாடம் என்ன? ஒவ்வொரு நபிமார்களும் ஒரு பெருங்கொண்ட ஒரு கூட்டத்தை இஸ்லாத்துக்கு கொண்டு வந்திருக்கிறார் என்று சொன்னா, கலிமா பக்கம் கொண்டு வந்திருக்கிறார் சொன்னா சாதாரண விஷயம் இல்லை, மிகப்பெரிய ஒரு தியாகம். அந்த சமுதாயத்தை நல்வழிப்படுத்துவதற்கு முன்னால மிகப்பெரிய ஒரு தியாகம் இருக்கிறது, மிகப்பெரிய அர்ப்பணிப்பு இருக்கிறது, நபிமாருடைய அர்ப்பணிப்பு இருக்கிறது. கண்மணி முத்து முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கோடிக்கணக்கான மக்களை இந்த கலிமா என்ற கொடை கீழே கொண்டு வந்து நிறுத்தி இருக்கிறார்கள் என்று சொன்னால் சாதாரணம் இல்ல. அதற்கு முன்னால் அவர்கள் கொண்டு வருவதற்கு முன்னால அவருடைய அர்ப்பணிப்பும் அவருடைய தியாகம் நிறைய இருக்கிறது என்பதை நாம் விளங்கிக் கொள்ள வேண்டும். அவரை பற்றி நாம் நினைக்க வேண்டும். அவர்களுக்கு அதிகமா நம்ம செய்யணும், ஸலவாத்து ஓதணும். நபிமார்களுக்கான அதிகமாக ஸலவாத்து ஓதணும். நபிமார்களுக்கான அதிகமாக நம்ம துஆ செய்ய வேண்டும். அருமை மறந்துடக்கூடாது. ஒவ்வொரு நபியும் நம்ம மறந்துடக்கூடாது. கண்மணி முத்து முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், குறிப்பாக ஹஸரத் முத்து முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவரை நாம் வாழ்க்கையில மறந்துடக்கூடாது. ஏன்னா மரணத்திற்கு பிறகு நமக்காக துஆ செய்யக்கூடிய ஒரு மிகப்பெரிய ஒரு சீதவி தான் அவங்க. சொன்னாங்களா இல்லையா? ஹயாத்தி கைருல்லக்கும் மமாத்தி கைருல்லக்கும். நான் உங்களோடு உயிரோடு வாழுது உங்களுக்கு சிறந்ததுங்க, நான் மௌத்தானாலும் உங்களுக்கு சிறந்ததுங்கிறாங்க. நான் உங்களோட ஹயாத்தோட இருக்கிறது சிறந்தது, நான் மௌத்தானாலும் உங்களுக்கு சிறந்தது. எப்படி யார சூழல்லாம்? நீங்க ஹயாத்தோட இருக்க எங்களுக்கு சிறந்தது. ஏன்னா உங்களை பார்த்துக்கிட்டே இருக்கோம், எங்களுக்கு நல்வழிப்படுத்துறீங்க, எங்களை செம்மைப்படுத்துறீங்க, எங்களை பிடிச்சி இழுக்குறீங்க. நாங்க தவறு செய்யறதுக்கு முன் வரும்போது எங்களுக்கு பிடிச்சி இழுத்து நிறுத்துறீங்க. அது எங்களுக்கு கயிறு, எங்களுக்கு சிறப்பு. நீங்க மௌத்தாயிட்டா எங்களுக்கு என்ன சிறப்பு யாரா சொல்லலாம்? எங்களுக்கு இழப்பு தானே, எங்களுக்கு என்ன சிறப்பு என்று கேட்ட பொழுது கண்மணி முத்து முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, நீங்க தவறு செய்கிற பொழுது அந்த தவறுக்கான அல்லாஹ்ட்ட பாவ மன்னிப்பு தேடுறேன். சுப்ஹானல்லாஹ். நினைச்சு பாருங்களேன், ஒவ்வொரு ஆள் கபூர்ல யாரு என்ன அவங்க கேள்விக்கு பதில் சொல்ல முடியாம திணறி கொண்டிருக்கிற பொழுது கண்மணி முத்து முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கபூர்ல இருந்து நமக்காண்டி அவரை துஆ செய்கிறான்னு சொன்னா, நமக்காண்டி பாவ மன்னிப்பு தேடுகிறான்னு சொன்னா நாம நினைச்சு பார்க்கணும். அந்த ரசூல் மேல ஸலவாத் ஓதணும். ஒவ்வொரு நபிமார் நினைச்சு பார்த்து அவங்களுக்கான துஆ செய்யணும். அதே நேரத்தில் கண்மணி முத்து முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்காக வேண்டி நமக்கு அதிகமதிய ஸலவாத் ஓதணும், அதிகமதிய ஸலவாத் ஓதணும் என்பதுதான் இந்த வசனம் நமக்கு சொல்லி தருகின்ற மேலான பாடம். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் நம் அனைவருக்கும் கிருபை செய்வானாக. கேட்டபடி அமல் செய்யும் நசீபை நம் அனைவருக்கும் தந்தல் புரிவானாக. வாஹிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். சுப்ஹானல்லாஹி வ பிஹம்திஹி சுப்ஹானக்கல்லாஹும்ம வ பிஹம்திக அஷ்ஹது அல்லா இலாஹ இல்லா அன்த அஸ்தக்ஃபிருக வ அத்தூபு இலைக. சுப்ஹான ரப்பிக ரப்பில் இஸ்ஸத்தி அம்மா யசிஃபூன் வ ஸலாமுன் அலல் முர்ஸலீன் வல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். ஸல்லல்லாஹு அலா முஹம்மதின் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். ஸல்லல்லாஹு அலா முஹம்மதின் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். ஸல்லல்லாஹு அலா முஹம்மதின் யா ரப்பி ஸல்லி அலைஹி வஸல்லிம். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா வபரகாத்துஹு.